இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை மலைகள். மலைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் பல உயிரினங்கள் வாழ்வதற்கும் ஒரு இயற்கை அரணா இருக்கு. மலைகள் தான் நமக்கு கிடைக்கிற பெரும்பங்கான நன்னீரை நமக்கு மழையாக நமக்கு தருது. மலைகளும் அதில் இருக்கிற காடுகளும் தான் மழைப்பொழிவிற்கு காரணமாக இருக்கு. அதனால தான் அந்த சங்ககால இலக்கியங்களில் மன்னனோட சிறப்பை சொல்றதற்கு மலை போல் உயர்ந்தவன் மன்னன் அப்படின்னு பாடல்கள் சொல்லுது. ஒரு உயர்ந்த பொருளை எடுத்துக்காட்டாக சொல்வதற்கு மலைகள் காரணமாக இருக்கு. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மலையை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஏற்காடு இயற்கை எழில் கொஞ்சும் மலை வாசஸ்தலமாகும். கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 4970 அடி உயரத்தில் ஆங்கிலத்தில் ஷெவராய்ஸ் என்று அழைக்கப்படும் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஏற்காடு தமிழ் வார்த்தைகளான ஏரி மற்றும் காடு என்பதிலிருந்து உருவானது. சேலம் மாவட்டத்தில் சுற்றி மலைத்தொடர்கள் இருப்பதால் காடுகளுக்கு பஞ்சமில்லை. சேர்வராயன் மலைகள் மீதும் அடர்ந்த காடுகள் உள்ளன. சேர்வராயன் மலைப்பகுதியில் ஏராளமான கனிம வளங்களும் இரும்பு தாதுக்களும் நிறைந்துள்ளன. மேலும் இங்கு தங்கமும் உள்ளதாக ஆங்கிலேயர்கள் நம்பினார்கள். அதற்காக பல ஆண்டுகள் தங்கச் சுரங்க வேட்டையும் நடத்தியுள்ளனர். பல ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டுள்ளனர். சேர்வராயன் மலைகளில் கிடைக்கும் வெள்ளைக்கல் என்கிற மேக்னசைட் மிகவும் உயர்ந்த ரகத்தைச் சேர்ந்தது. இதே போல பாக்சைட் எனும் கனிம பொருள் சேர்வராயன் மலைகளில் அளவில்லாமல் கிடைக்கிறது. நீலகிரி மலை ஒரு கோடைவாழ் இடமாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னரே கிபி 1819 சேலம் நகரில் வாழ்ந்த ஆங்கிலேய அதிகாரிகள் சேர்வராயன் மலையை தெரிவு செய்தனர். சேலம் மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்த காக்பன் என்பவர் சேர்வராயன் மலையில் முதலாக குடியேறினார். அங்கு காஃபி, ஆப்பிள், பியர்ஸ், வாக்வர்ட்ஸ் முதலியவற்றை பயிரிட்டு சோதனைகளை நடத்தினார். சேர்வராயன் மலையின் இயற்கை அழகு வெகுவாக கவர்ந்ததால் கோடையில் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக கருதினர். அதன் மீது ஒரு நகரம் அமைப்பின் சேலம் மக்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று எண்ணி காஃபி பயிரிடும் தொழிலை வெற்றிகரமாக நடத்தியதால் மக்கள் வருவாயை விரும்பி பெருமளவில் அங்கு குடியேறத் தொடங்கினர். அவ்வாறாக உருவான ஏற்காடு நகரம் ஏழைகளின் ஊட்டி என்ற சிறப்பு பெற்று இன்றைய காலத்தில் கோடையில் மக்கள் செல்ல விரும்பும் இடமாக வளர்ந்திருக்கிறது. மக்கள் அதிகளவில் கூடும் இடமாக மாறும்போது அதற்கான மாற்றங்களும் நிகழ்கின்றன. பிளாஸ்டிக் பயன்பாடுகளும் அதனால் ஏற்படும் கழிவுகளும் அதிகம் காணப்படுகின்றன. இந்த மாதிரியான மக்காத குப்பைகளால் மண் வளமும் மரங்களும் பாதிக்கும் சூழல் ஏற்படுகிறது. விடுமுறைக்காக மலைவாசஸ்தலத்திற்கு சுற்றுலா செல்லும் மக்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் வகையிலும் வெளியிடங்களில் குப்பைகளை போடாமல் இருப்பதற்கும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலும் சேவகன் தன்னார்வ அமைப்பு நெகிழி விழிப்புணர்வு களப்பணி செய்து வருகிறது. சேலம் பொன்னாப்பட்டை இடத்துல வீரான ஏரியில் 60 ஏக்கர் பரப்பளவுள்ள அந்த ஏரியை சுத்தப்படுத்தணும்னா சீமை கருவேலங்க மரங்கள்லாம் அகற்றணும்னு சொல்லி முடிவெடுத்தோம். அன்னைக்கு ஆரம்பித்தப்ப இது ஒரு அறக்கட்டளையாக பதிவு செய்யப்படலை. நீங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அரசிருந்து சொல்லும்போது நாங்கள் சேலம் இளைஞர்குழு சமூக நல அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளையை பதிவு செஞ்சோம். பதிவு செஞ்சு அதுக்கான அனுமதியும் பெற்று அந்த ஏரியில் இருந்த சீமை கருவேல மரங்களில் 4 மாதங்கள் தொடர்ந்து பல அமைப்புகளோட சப்போர்ட்டில் ரோட்டரிஸ் லைன்ஸ் நிறைய ஜேசி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் முன்னெடுத்து கூட்டிகிட்டு ஒவ்வொரு நாள் அவங்களுடைய ஜேசிபியை அவங்கள அன்றைக்கி அவங்களுடைய ஸ்பான்சர் பண்ண வச்சு அந்த ஏரியில் இருந்த கிட்டத்தட்ட 60 ஏக்கர் பரப்பில் இருக்கிற அத்தனை சீமக்கருவேல மரங்களையும் அகற்றணும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்து வழிப்பாதை 25 கிலோமீட்டர் இருந்தது. அந்த வழிப்பாதைகளை சுத்தப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய முதல் பங்களிப்பாக நாங்கள் பார்க்குறது. எங்களுடைய சேவை பயணம் தொடங்கப்பட்டது இந்த இடத்துல இருந்து தான். சுற்றுலா வரும் மக்களிடம் பிளாஸ்டிக் பைகளை பெற்றுக்கொண்டு துணி பைகளை தந்து பிளாஸ்டிக் கவர்கள் இருந்தாலும் மக்காத குப்பை சேகரிக்கும் தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கின்றனர். அந்த ஏற்காடு பகுதியில் பிளாஸ்டிக் ஸ்பேஸை நிறைய மலைப்பகுதிகளை எடுத்துகிட்டு போகும்போது அதோட இயற்கை அளவு அங்கே சீர்குலையுது. அந்த இடமும் அதனால் விலங்குகளும் பாதிக்கப்படுது. ஸோ இதனால் பல்வேறு மாற்றங்கள் அதனுடைய சுற்றுவட்டார மாவட்டத்திலே ஏற்படும்.
ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஏற்காடு அடிவாரத்துலேருந்து அதாவது கீழேருந்து மேலே ஏற எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து இருக்கிற போயிட்டு இருக்கும்போது அவங்க வண்டிகளில் வச்சுருக்க பிளாஸ்டிக்ஸை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாற்ற ஒரு துணி பை கொடுத்துட்ருக்கோம். ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் சாலையோரங்களில் போடப்பட்ட குப்பைகளை சேகரித்து மலையில் இருந்து அப்புறப்படுத்துகின்றனர். சாலைப்புறங்களில் இருக்கும் நெகிழி பைகளை முற்றிலும் அகற்றி மற்றும் ஏற்காடு செல்லும் பயணிகளிடமிருந்து நெகிழி பைகளை பெற்றுக்கொண்டு மாற்றாக துணி பைகளை வழங்கினோம். மேலே செல்லும் பயணிகள் யாரும் நெகிழி பைகளை வந்து அங்கே வீசிவிட்டு செல்ல வேண்டாம் என்று எல்லாருக்கும் வலியுறுத்தினோம். பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பைட்ஸு, தண்ணி பாட்டிலு, இது மாதிரி மக்காத குப்பைகள்லாம் எடுத்தோம். எப்படியும் இன்றைக்கி ஒரு 20லேருந்து 25 மூட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வைப்போம். அது இல்லாமல் ஒரு 5 மூட்டை 6 மூட்டை பயணிகள் சுற்றுலா பயணிகளுக்கு கலெக்ட் பண்ணோம். இன்றைக்கி நாங்கள் விழிப்புணர்வுக்காக வந்தோம். பேப்பரு, பிளாஸ்டிக்கு இதெல்லாம் ஏற்காட்டுக்கு தேவையில்லாத குப்பையெல்லாம் போக்கி நாங்கள் இன்றைக்கி சேகரித்து அப்புறப்படுத்தினோம். அப்புறம் இன்றைக்கி வண்டியில் சுற்றுலா வரவங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி துணி பை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்த நெகிழி பையெல்லாம் நாங்கள் மீட்டு எடுத்தோம். மேற்கொண்டு சுற்றுலாவை பாதுகாக்கிறதுக்கு விழிப்புணர்வு பண்ணிக்கிறோம். சாலையோரமாக எடுக்கிற அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக கட்டி சம்மந்தப்பட்ட கார்ப்பரேஷன் வண்டியை நாங்கள் கூப்பிடுவோம். அந்த ஏற்காடு மாநகராட்சி, ஏற்காடு நகராட்சி இருக்குது, அதுக்கு கீழே வந்து சேலம் மாநகராட்சி இருக்குது. நாங்கள் கால் பண்ணோன்னா அவங்களே வருவாங்க. அந்த வண்டிகள்லேயே வந்து கொட்டி கொண்டு போகிறதும் உண்டு. சில நாட்களில் வந்து நாங்கள் டாடா ஏசிலே ஏற்றி கொண்டு போய் சம்மந்தப்பட்ட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அங்கேயே கூட நாங்கள் சேர்த்ததும் உண்டு. ஸோ இன்றைக்கான களப்பணிகளை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ரிசீவ் பண்ண மூட்டை எல்லாமே எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் கொட்டிட்டோம். இது போன்ற சுற்றுலாத்தலங்கள் ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே வந்து மேலே யூஸ் பண்ணுறது தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏற்காட்டில் வந்து அது இன்னும் வரலன்னு நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஏற்காட்லேயும் வந்து இந்த 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டிலெலாம் வந்து தடை பண்ணணும். கீழேருந்து போகிற பிளாஸ்டிக்ஸை வந்து யூஸ்வலாகவே தடை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தொடர்ந்து அவங்ககிட்ட வலியுறுத்தி இது எடுத்துகிட்டே போகாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். மேலே ஃபைன் பண்ணுவாங்க. ஊட்டியில் நிறைய இடத்துல ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏற்காட்டில் அந்த மாதிரி ஃபைன் பண்ணுறாங்களா கேட்டால் கொஞ்சம் அது மாதிரி கிடையாது, கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரியான மேலே போனாலே எடுத்துகிட்டு போனாலே இந்த கண்டிப்பாக பிடிச்சா ஃபைனு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அரசு முன்னெடுக்கும். இயற்கையும் சுற்றுச்சூழலும் தன்னைத்தானே கட்டமைத்துக் கொண்டு தனது பருவகால நிலைகளை சரியாக கணித்துக் கொண்டு மனித குலத்திற்கு மகத்தான நன்மைகளை செய்து வருகிறது. 3 மலைகளை சூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிற குமரிகிரி ஏரி, ராமமலை அப்படின்னு சொல்லி ஒரு 3 பகுதிகளை சூஸ் பண்ணி அதில் மலை உச்சிகளில் மரம் வைக்கலாம். ஸோ எங்களுடைய முழு முயற்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆலமரம், அரச மரம், அத்தி மரம். அதாவது ஆள் அரச அத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இழுப்பை மரம். இதெல்லாம் வந்து அதிகமான காற்றுகளை வந்து கவர்ந்து மேகங்களை சூழ்ந்து மழை பெற வைக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணுறோன்னா குறிப்பிட்ட மரங்களை வந்து நாங்கள் தேர்வு செஞ்சு அதை மலை உச்சிகளை வைச்சோம். சேவகன் அமைப்பு தன்னார்வலர்கள் சேலம் மாநகரில் பசுமை திரு திட்டம் என்கிற பெயரில் தெருக்களின் ஓரங்களில் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகின்றனர். ஒரு லட்சம் மரக்கன்றுகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டங்களை ஆரம்பித்தோம். அதை ஆரம்பிச்சுட்டு திட்டத்தின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களில் மரம் வைக்கலாம். அரசு கட்டடங்கள், சொல்லப்போனால் ஜிஹெச், அரசு மருத்துவமனை, ஆர்டிஓ ஆஃபீஸு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் வந்து மரங்களை உற்பத்தி பண்ணணும், அதாவது மரங்களை வைக்கணும் அப்படின்னு நினச்சோம். விருப்பப்படும் மக்களின் வீடுகளுக்கு முன்னால் மரம் நட்டு தருகின்றனர். அதற்கான மரக்கன்றுகளை அவர்களாகவே விதைகளை தயார் செய்து உருவாக்கி தேவையான இடங்களில் நடுகின்றனர்.
ஒரு தெரு ஃபுல்லாக மரம் நடுறது தான் இந்த மெயின் பார்ட் ஆஃப் இந்த சேவகன் அறக்கட்டளை. அதில் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன சாய்ஸ் என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்ட்ரீட் போயிட்டு கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் யாரெல்லாம் வில்லிங் இருக்காங்க ஃபார் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் வில்லிங் இருக்க பீப்புள்கிட்டலாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அந்த மரக்கன்று நடுறதை ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி. வீட்டுக்கு ஒரு மரம் திட்டம் மூலிமா நிறைய வீடுகளில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ இது இல்லாமல் அரசோடு சேர்ந்து குறுங்காடு அமைக்கும் திட்டத்தில் நிறைய இடங்களில் 1000 மரங்களை வச்சு அடர்வனம் உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மரங்கள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பராமரித்து இன்றைக்கி நிறைய மரங்கள் சேலத்தில் 20 அடி 15 அடிக்கு மேலே வளர்த்தி நிறைய மரங்களை வளர்த்திருக்கிறோம். மரம் வைக்கிட்டு அதை பராமரித்து பார்க்குறது தான் டெய்லியும். அதாவது ஒரு இடமா தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போய் மரம் வச்சு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஸ்கூலு, அப்புறம் இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் எந்தெந்த இடத்துலலாம் மரம் இல்லையோ அந்தந்த இடத்துலலாம் போய் எல்லா இடத்துலையும் மரம் வச்சு அதுக்கு தனியாக கூண்டெல்லாம் வச்சு பொது இடங்களில் நாங்கள் மரம் வைக்கும்போது சந்திக்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மரங்களை வைக்கிறதுக்கே வந்து வீட்டுக்காரங்களே சில பேர் யோசிப்பாங்க. அந்த பகுதியில் வைக்கிறேன் அப்படின்னா இல்லை வேர் போயிடும்பாங்க, இல்லை எங்கள் கடக்கால பாய்ச்சிரும், செவ்வறு அடிச்சிடும் சொல்லுவாங்க. அது மெயினான விஷயம்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஒரு குட்டி மரம் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தாது. 30-40 வருஷம் கலந்து தான் அந்த வேர் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை அது குறிப்பிட்ட மரங்கள் மட்டும்தான் பண்ணும். ஆனால் ஒரு தவறான புரிதல்னால நிறைய பேர் அனுமதிக்கிறதில்லை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த பகுதியில் போகிற பைப் லைன்ஸ் என்னன்னு தெரியாது நமக்கு. திடீர்னு ஒரு பைப் லைன் உடையும், தண்ணி பைப் போகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருக்கோம். மூணாவதாக பார்த்திங்கன்னா, மேலே போகிற லைன்ஸு நிறையா இடத்துல கரண்ட் கம்பங்கள் போகும். அதுக்கு நேராக வச்சிட்டோன்னா மேலே ஏறிடுச்சுன்னா ஈபிக்காரங்க வந்து இது எடுத்துருங்கன்னே சொல்லுவாங்க. சில இடங்களில் வெட்டி விட சொல்லுவாங்க, சில இடங்களில் மரங்களே எடுக்கிறவங்க மொட்டை அடித்த மாதிரி அடித்து இது பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பகுதியில் ஏதாவது கார் பார்க்கிங் பண்ணுறோம், டூ வீலர்ஸை வந்து கொண்டு போய் நிறுத்துகிற இடம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வண்டியை வந்து அது மேலே ஏற்றி நிறுத்திடுறது, இல்லைனா அந்த கூண்டு நாங்கள் வச்சுருப்போம் அந்த கார்டு மாதிரியெல்லாம் ஏற்றி நிறுத்தி மரத்தையே வந்து நசுக்கி க்ளோஸ் பண்ணதெல்லாம் உண்டு. மரங்கள், ஆரோக்கியமான மண் மற்றும் சுத்தமான நீர் ஆகியவை ஆரோக்கியமான கிரகத்திற்கு இன்றியமையாதவை. காக்காயஞ்சுங்காடு இங்கே இந்த 10,000 சதுரடியும் முன்னால் வந்து ஃபுல்லாகவே சுடுகாடாக இருந்த இடம். அதில் நாங்கள் தோண்டும் போது க்ளீன் பண்ணும் போதும் முழுக்க எலும்புகளாகவும் தான் இருந்துச்சு. சில வாலண்டியர்ஸ் வந்திருக்கும் போது ரொம்ப பயப்பட கூட செஞ்சாங்க. ஆனால் அப்போ எங்களுக்கு ஒரு தைரியம் ஊட்டுற வகையில் எங்களுக்கு வந்து இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து எங்களை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதில் வந்து தோண்ட ஆரம்பித்தோம். நிறைய இடங்களில் வந்து 1.5 ஃபீட் 1 ஃபீட்லேயே வந்து அந்த மாதிரி எலும்புக்கூடுகள்லாம் கிடச்சிது. ஸோ சொல்லப்போனால் அந்த மாதிரியான இடம் வந்து நிறையா வந்து மரங்கள் வந்து க்ரோத்துக்கு வந்து அந்த உரங்கள் வந்து பாசிபிளாக இருந்தது வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னென்னா, வைக்கப்பட்ட நாட்களிலிருந்து மினிமம் 3 மாதத்துக்குள்ளேயே அவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் க்ரோத்திங் கிடச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உரங்கள் கொடுத்தோம். உரங்கள் ஈஸியாக கிடச்சிது. எங்களுக்குலாம் ஒட்டின மாதிரியே எங்களுக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திடக்கல்வி மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கார்பரேஷனுடைய இடம் இருக்குது. அங்கே வந்து குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து அரைச்சி தூளாக்கி ஒரு உரமாக கொடுக்குறாங்க. அந்த உரங்களை வாங்கி நாங்கள் வந்து ஒவ்வொரு செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அங்கேயே பகல வாட்டரிங் இருக்குமோ எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெகுலராக அதை ரொம்ப கண்ணுங்கருத்தமாக வந்து தொடர்ந்து வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை கிளியர் உரம், வாட்டரிங் இதெல்லாம் கொடுக்க இந்த 4-5 ஆண்டுகள் 6 ஆண்டுக்கு பக்கமாக ஆக போகுது. அது எல்லாமே 30 ஃபீட்டுக்கு அளவு வந்திருக்கு. சொல்லப்போனால் அதில் கிடச்சிருக்க அந்த கிரவுண்டில் கிடைச்ச உரங்கள் வந்து முக்கிய காரணமாக இருக்கும். குப்பைகளை கொட்டி குப்பை வீடாக இருந்த இடத்தை சரி செய்து நிலத்தை சீர் செய்து மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து இன்று வளர்ந்த வனமாக காட்சி தருகிறது. வாய்க்கால் பெற்ற அடவனம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 20 அடி to 15 அடி கிட்டத்தட்ட அந்த பகுதி பூராமே வந்து குப்பைமேடாக வந்து காய்ச்சலிச்ச இடம். அந்த இடத்த வந்து முதல்ல வந்து யூஸ்லெஸ்ஸாக இருந்தது. நாங்கள் என்ன கேட்டோம்னா, அந்த இடத்துல குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ போய் என்ன கேட்டோம், இது வந்து பயன்படாத இடம்னு சொல்லி கார்பரேஷன் கமிஷனர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இதை எப்படியாவது நான் பயன்படுத்திக்கிறேன், எனக்கு இந்த இடம் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண போக அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, சரின்னு அனுமதிச்சிட்டாங்க. இந்த இடத்துல மரம் வைக்கும் போது எல்லாருமே குப்பைமேடாக இருக்குது, இங்கே வச்சு நீங்கள் எப்படி மரத்தை வளர்த்துவீங்கன்னு கேட்டாங்க. வைக்கும்போது எங்களுக்குமே கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சு. இவங்க சொன்னோன்னே என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு. ஏன்னா கீழே பூராமே ஒரு குழி எடுக்க பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் வருது. நாங்கள் குழி எடுத்துகிட்டு கொஞ்சம் மண்களையும் போட்டு அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி திரும்ப வந்து மரம் ஜென்ரேட் பண்ணுறோம், கூட உரமும் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா அந்த மண்ணை வந்து அப்சர்வ் பண்ணி வரதுக்கான சில மரங்கள் எல்லாமே டெத் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தோம் இதில் வந்து பல மரங்கள்லாம் வரல. ஸோ பல மரம்லாம் ரொம்ப வந்து தாக்கு பிடிக்கல, நெல்லி இந்த மாதிரி மரங்கள்லாம் செத்து போயிடுச்சு. தொடர்ந்து அதை பராமரித்து வளர்த்து இவ்வளோ பெரிய இடம் உருவாக்கியிருக்கோம். மரம் வராமலும் இருந்ததுக்கு திரும்ப மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி
மரங்கள் வளர்ந்துருக்கு. எல்லா மரமுமே இப்போது நல்லா இருக்குது. வந்து பார்க்குறவங்க ஆச்சரியப்படுறாங்க, இந்த இடத்துல வராதுன்னு சொன்னோமே எப்படி இவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த மரம் நல்ல க்ரோத் கிடச்சிருந்து, பூவரச மரம் க்ரோத் கிடந்து, புங்க மரம் க்ரோத் கிடச்சிருந்து நல்லா கிடச்சிருந்து. சரி, இது மாதிரி கிடைச்ச மரங்களை அந்த இடம் ஃபுல்லாக பிளான் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கொடுத்துருக்கு. உள்ளே போனோடனே அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்குது. 1020 மரம் வச்சோம். இப்போது ஒரு 840 இருக்குது மரம் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் மரம் செடி வைக்கிறது மட்டும் இல்லாமல் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மரத்தை எக்ஸ்ட்ரா அதாவது தேவையில்லாத கிளைய வெட்டி விட்டு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அந்த மரத்துக்கு தண்ணி விட்டுட்டு நாங்கள் ஒரு அடர் ஒன்று வச்சுருக்கோம். கீழே அதை வேறு சுற்றியும் ஒரு பாத்தி மாதிரி கட்டி அதில் நாங்கள் தண்ணி விடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேடாக இருந்ததுங்க. இது பல காலத்துக்கு முன்னாடி இந்த பகுதி வந்து குப்பைமேடாக தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இது குப்பைமேடு வேறு பகுதிக்கு அப்புறப்படுத்துறது பின்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மர நட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிறது மெயினாக மன மகிழ்ச்சியாக இருக்குது. நகருக்குள் வனம் என்ற திட்டத்தில் நகருக்குள்ளே அடர் வனம் அமைத்து பராமரித்து வருகின்றனர். மக்கள் கூட்டம் நிறைந்த நகர்ப்புறங்களில் அடர்வனம் மூலம் பசுமையான சூழலை உருவாக்கலாம். அதிக மரங்கள் உற்பத்தியாகும் போது ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்த மரங்கள் உதவி செய்கின்றன. பூச்சி இனங்கள், பறவைகள் வாழ வழி செய்கின்றன. மக்கள் விடுமுறை காலங்களில் தங்கள் குடும்பத்தோட இயற்கை அழகை ரசிக்கலாம்னு சொல்லி மலை பிரதேசங்களில் ஒன்று கூடுறாங்க. மக்கள் ஒன்று கூடுற இடத்துல குப்பை சேருவதை நம்ம தவிர்க்க முடியறதில்ல. இயற்கை அழகை ரசிக்கிறதோட அந்த இடத்தையும் நம்ம அந்த இயற்கை தன்மை மாறாமல் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம திரும்ப வரணும். அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த கலப்பணியை செஞ்சோம். மீண்டும் ஒரு கலப்பணியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.